ಯಾರೇ ತಮಿಳೋರು ಇಲ್ಲಿರೋರು ಕೂಡ ಅಷ್ಟೇ. இன்றைக்கி நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன ஒரு இண்டஸ்ட்ரீஸோ இல்லை வந்து இருந்தாலுமே அதில் ஆதிக்கம் நீங்கள் போய் உள்ளே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. ஒன்று கன்னடாவாக இருப்பாருங்க, இல்லை தெலுங்காக இருப்பாங்க, இல்லை கேரளாவை சேர்ந்ததாக இருப்பாங்க. ஒரு தமிழ் மீடியாஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆங்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து தமிழ் சீரியல் நடிகைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு டான்சர்ஸாக இருக்கட்டும், நீங்கள் போய் இன்றைக்கி நீங்கள் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அதர் ஸ்டேட் பீப்புள் தான் இருக்காங்க. ஏன் நம்ம ஊரில் டேலண்ட்ஸே இல்லையா, நம்ம ஊரில் வந்து நடிகர்களே இல்லையான்னு கேட்டால் அது தெரில. இப்போ ஒரு அரசியல்வாதிகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் எங்கள் மேடையில் பேசிட்டு வீட்டில் போய் தெலுங்கில் தான் பேசுகிறாங்க. தாய்மொழி தெலுங்காவோ கன்னடாவோ தான் இருக்குது. நம்ம இங்கே அங்கீகரித்து அவங்கள தான் நம்ம வந்து எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்லை நமக்கான பிரதிநிதியாவோ நம்ம தான் வந்து அனுப்புகிறோம் அவங்கள. அங்கே இருக்கிற கன்னட மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் யாரெல்லாம் அந்த கொடி போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அவங்களும் இந்த பற்றுனால பண்ணுறாங்களா, இல்லை வெறினால பண்ணுறாங்களா, இந்த மாதிரி போட்டுட்டு அவங்க ட்ரெண்ட் ஆகணும்னு பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் ஆதாயங்க தானும் புரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தராக இருந்து ஒரு காரை மறித்து பண்ணவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா ட்ரெண்டாக இருக்கார். அவங்க போய் 4 பேர் மைக்கு பிடிச்சி பேசுகிறான். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வார்னிங் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வந்து தமிழ் இங்கே வாழ்கிற மக்களும் சரி, இல்லை வெளியேருந்து வந்த மக்களும் சரி, யாரும் நீங்கள் தமிழுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா நாங்கள் எச்சரி, நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நான் அவங்களை வந்து விட மாட்டேன்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்து வந்து ஒரு வீடியோ போடுறாரு. இப்போ இந்த வீடியோ மூலிமா நானும் வந்து அவங்க வரங்களை கர்நாடகா கொடி போட்டு வந்தால் நீங்கள் அடிங்க, கர்நாடகா நம்பர் பிளேட் வந்தால் அவங்க நிப்பாட்டுங்க, கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்லவே இல்லை. நான் என்கரேஜ் பண்ணவும் கிடையாது. நம்ம ஊர்லேயே பண்ணாலும் என்கரேஜ் பண்ண கிடையாது. நான் அது சொல்யூஷன் கிடையாதுங்க. உங்களுக்கு உணர்த்துங்க. அதாவது ஒருத்தனாக இருந்தவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால் பார்த்து வேடிக்கை தான் பார்க்க முடியும்.